நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நடமாட்டத்தில் தளர்வுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் சுய கட்டுப்பாட்டை பேணும்படி மக்களுக்கு அறிவுறுத்து. பொது தேர்தலுக்கான ஆயத்தம், தொகுதி பங்கீடு குறித்து ஆளும் கூட்டணி அடுத்த வாரம் ஆலோசனை. நாட்டில் இன்று புதிதாக 1937 பேருக்கு கோவிட்-19 தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளையில் 911 பேர் குணமடைந்து இல்லம் திரும்பிய வேளை 9 உயிரிழப்புகள் பதிவானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா அறிக்கையில் குறிப்பிட்டார். இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் மிக அதிகமாக 1935 பேர் உள்நாட்டிலும் எஞ்சிய 2 வெளிநாடுகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள். ஸ்லாங்கூரில் இன்றும் மிக அதிகமாக 823 தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதற்கடுத்த நிலையில் சபாவில் 429 பேரும் தலைநகரில் 238 பேரும் தொற்றின் பாதிப்புக்கு ஆளானார்கள். இந்நிலையில் 13,751 பேர் இன்னமும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். புக்கிட் கமோ, தாப்பா பினா சண்டானா, டங் முத்தியாரா ஆகிய 3 தொற்று பரவல்கள் இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கோவிட்-19 கொள்ளை நோய் காரணமாக மக்களின் நடமாட்டத்தை அரசாங்கம் நீண்ட காலத்துக்கு கட்டுப்படுத்த முடியாது. அதன் அடிப்படையில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் மக்கள் சுய கட்டுப்பாட்டை பேண வேண்டும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவுறுத்தினார். அண்மைய நாள்களாக நாட்டில் தினசரி பதிவாகும் கோவிட்-19 தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆயினும் அது ஸ்லாங்கூர், கோலலம்பூர், லப்வான், பினாங்கு, நெக்ரி செம்பிலான் ஆகியவற்றில் உள்ள அந்நிய தொழிலாளர்களை உட்படுத்தியது என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சுட்டிக்காட்டினார். அந்த 6 வட்டாரங்களிலும் சுமார் 8,88,000 அந்நிய தொழிலாளர்களிடம் மருத்துவ பரிசோதனை தொடர்வதால் அடுத்த சில நாள்களில் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. அவ்வகையில் அந்நிய தொழிலாளர்களிடையே தொற்றை கட்டுப்படுத்தினால் சமூகத்தினர் மத்தியில் தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என அவர் கூறினார். பெர்லிஸ் ராஜா துவான்கு சைட் சிராஜுடின் புத்ரா ஜமாலுலாயில் இளவரசர் துவான்கு சைட் ஃபைசுடின் புத்ரா ஜமாலுலாயிலை சந்தித்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். அண்மைய நாள்களாக மலேசியர்கள் மத்தியில் கோவிட்-19 தொற்று குறைவாக இருப்பதால் இனியும் மக்கள் மாநிலம் எல்லை கடந்து செல்வதை தடை செய்ய முடியாது என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விவரித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று 241 பேர் கைது செய்யப்பட்டதாக தற்காப்பு அமைச்சருமான டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். 202 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை 39 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். பதிவு உபகரணங்களை வைத்திராத குற்றத்திற்காக 78 பேரும், முகக்கவசம் அணிய தவறியதற்காக 77 பேரும் கைது செய்யப்பட்டனர். எஞ்சியோர் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததற்கும் கேளிக்கை மைய நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காகவும் கைதாகினர். பேரங்காடிகள், உணவகங்கள், அங்காடி கடைகள், தொழிற்சாலைகள், வங்கிகள், அரசு அலுவலகங்கள், போக்குவரத்து முனையங்கள் ஆகிய பகுதிகளில் மக்கள் SOP நிர்வாக நடைமுறை பின்பற்றுவதை உறுதி செய்யும் 50,258 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓப்ஸ் பென்டிங் சோதனையின் கீழ் ஒரு படகோட்டியுடன் 51 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். 6 வாகனங்களும் 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டன. வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் கோவிட்-19 சுகாதார பரிசோதனையை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். அவர்களால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொற்று பரவாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை அவசியம் என நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் அமீனுடின் ஹசீம் தெரிவித்தார். முன்பை காட்டிலும் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் சுகாதார பிரச்சினைகள் இல்லாதவர்கள் மட்டுமே மீட்பு பணிகளில் ஈடுபட அனுமதிக்கப்படுகின்றனர்.
முன்னிலை பணியாளர்கள் தங்களின் பணிகளை தொடங்குவதற்கு முன் உடல் வெப்பநிலையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என டாக்டர் அமினுடின் ஹாசிம் கூறினார். அவர்கள் மைஸ் ஜத்ரா செயலி மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது தவிர அரசாங்கம் அறிவித்துள்ள அனைத்து விதிகளையும் பணியாளர்கள் முறையாக பின்பற்றுவது உறுதி செய்யப்படுவதாக டாக்டர் அமினுடின் ஹாசிம் தெரிவித்தார். தலைநகர் அங்காசபுரியில் நடைபெற்ற பிச்சாரா நெரட்டிவ் கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். தலைநகர் ஜலான் கந்திங்கில் கண்டறியப்பட்ட தொற்று சம்பவத்துடன் தொடர்புடைய 141 பேர் பஹாங் இன்றமகொத்தா விளையாட்டு மன்ற உள்ளரங்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தும் சிகிச்சை மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வங்காளதேசம், மியான்மர், நேபாளத்தைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் போலீஸ் பாதுகாப்புடன் 5 பேருந்துகள் மற்றும் 2 வேன்களின் மூலம் அம்மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது நூர் யூசுப் அலி கூறினார். அதனைத் தொடர்ந்து பஹாங் மாநில விளையாட்டு மன்றம் சிவப்பு நிற மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை சுற்றியுள்ள இதர பகுதிகள் மஞ்சள் மற்றும் பச்சை நிற மண்டலங்களாக தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுவதாக ஏசிபி முகமது நூர் யூசுப் அலி குறிப்பிட்டார். பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் அங்கு அமலாக்க அதிகாரிகளின் எண்ணிக்கை 80 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அங்கு மேலும் 40 மருத்துவ பணியாளர்களும் சேவையில் ஈடுபடுவர். தொற்று கண்ட அந்நிய நாட்டினர் அவரவர் சொந்த நாட்டினருடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட பகுதியில் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சாலை தடுப்புகளும் கடுமையாக்கப்பட்டிருப்பதாக ஏசிபி முகமது நூர் யூசுப் அலி கூறினார். 15ஆம் பொதுத் தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த தேசிய முன்னணியும் தேசிய கூட்டணியும் அடுத்த வாரம் சந்திக்கவிருக்கின்றன. குறிப்பாக தொகுதி பங்கீடு பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவிருக்கும் அந்த கூட்டத்தில் பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தா நேஷனல் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பர் என தேசிய முன்னணி தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ அனுவா மூசா தெரிவித்தார். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்க வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டதை தான் ஸ்ரீ அனுவா சுட்டிக்காட்டினார். பேராக்கில் தேசிய முன்னணிக்கும் தேசிய கூட்டணிக்கும் இடையே காணப்பட்ட கருத்திணக்கத்தை அடிப்படையாக கொண்டு கூட்டரசு நிலையிலும் அத்தகைய ஒத்துழைப்பு கோட்பாட்டை செயல்படுத்துவது பற்றி விவாதிக்கப்படும் என அவர் கோடிக்காட்டினார். அதேவேளையில் அம்னோவும் பாஸும் இடம்பெற்றிருக்கும் முவாஃபகா நேஷனல் கூட்டணி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் தேர்தலில் அந்த கூட்டணி களமிறங்காது என்றும் உறுதியளித்தார். அம்னோ தேசிய முன்னணியின் கீழும் பாஸ் பரிகத்தா நேஷனலின் கீழும் வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடும். இருப்பினும் குழப்பங்களை தவிர்க்க முவாஃபகா நேஷனல் கூட்டணி பற்றி மக்களுக்கு விளக்கமளிக்கப்படும் என தான் ஸ்ரீ அனுவா குறிப்பிட்டார். WBB தாராள வர்த்தக வட்டார திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உரிமத்தை தவறாக பயன்படுத்தும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்நியர்களிடம் அந்த உரிமத்தை வழங்கும் உள்ளூர் வர்த்தகர்கள் கருப்பு பட்டியலிடப்படுவதோடு அவர்களிடமிருந்து அந்த உரிமம் பறிக்கப்படும் என கூட்டரசு பிரதேச அமைச்சருமான தான் ஸ்ரீ அனுவா மூசா தெரிவித்தார். உள்நாட்டவர்கள் மட்டுமே WBB உரிமத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலையில் அதற்கு விண்ணப்பம் செய்ய முடியாது. ஒருவர் ஒருமுறை மட்டுமே அந்த உரிமத்திற்கு விண்ணப்பம் செய்வதை DBKL கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் உறுதி செய்வர் என்றார் அவர். தலைநகரில் குறிப்பிட்ட பகுதிகளில் வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு நேற்று வரையில் 3300 பேர் WBB உரிமத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் இளைஞர்களிடமிருந்து அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. தற்போது 1700 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அனுமதியில்லா பகுதிகளில் வர்த்தகத்தை மேற்கொள்ள சமர்ப்பிக்கப்பட்ட குறைந்த எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் மட்டும் நிராகரிக்கப்பட்டதாக தான் ஸ்ரீ அனுவா மூசா குறிப்பிட்டார். பேரா ஆட்சிக்குழுவில் இடம்பெற பெர்சாத்து அதன் சட்டமன்ற உறுப்பினர் சிலரின் பெயரை பரிந்துரைத்துள்ளது. இதுபற்றி மந்திரி பெர்சா டத்து சரானி மொஹ்மட்டிடம் கலந்தாலோசிக்கப்பட்டிருப்பதாக பேரா பெர்சாத்து தலைவர் டத்து ஸ்ரீ அஹ்மத் ஃபைசல் அசுமு தெரிவித்தார். பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை பேரா சுல்தானிடம் மந்திரி பசார் கொண்டு செல்வார் என தாம் நம்புவதாகவும் டத்து ஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் கூறினார்.
அதேவேளையில் ஆட்சிக்குழுவில் அவர் இடம்பெறுவாரா என வினவப்பட்டதற்கு பேரா அரசாங்க நிர்வாகத்தில் தாம் அங்கம் வகிக்கப் போவதில்லை என சென்றியாங் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் உறுதிப்படுத்தினார். தம்போன் நாடாளுமன்ற உறுப்பினர், சென்றியாங் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளில் தாம் கவனம் செலுத்தவிருப்பதாக பெர்சாத்து கட்சி துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ அமட் ஃபைசால் குறிப்பிட்டார். அத்துடன் கூட்டரசு அமைச்சரவையில் தாம் இடம்பெறவிருப்பதாக உலவும் தகவல்களையும் அந்த பேரா முன்னாள் மந்திரி பசார் மறுத்தார். சட்டமன்றத்தில் நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் போதிய ஆதரவை பெற தவறியதை அடுத்து கடந்த வாரம் அவர் பேரா மந்திரி பசார் பதவியை துறந்தார். அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட முறைகேடுகளை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது. தாங்கள் பணிபுரியும் அமைச்சு, துறை அல்லது அரசு நிறுவனங்களில் முறைகேடு நிகழுமானால் அது குறித்து புகார் அளிக்கும்படி அரசு ஊழியர்களை பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ முகமது கைருல் அதீப் அப்துல் ரஹ்மான் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒருவரின் பதவியை பொருட்படுத்தாது பல்வேறு நிலையில் காணப்படும் அதிகார முறைகேடுகளை களைய அது அவசியம் என பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ முகமது கைருல் அதீப் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். தகவல் வழங்குவோரின் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும். அதேவேளையில் அவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. 2010 தகவல் வழங்குவோர் பாதுகாப்பு சட்டம், 2009 சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றின் மூலம் அவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுவதை தான் ஸ்ரீ முகமது கைருல் அதீப் சுட்டிக்காட்டினார். அதிகாரி ஒருவரின் முறைகேடு குறித்து புகார் அளிக்காதது உட்பட விதிமுறைகளை மீறும் அரசு பணியாளர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் நினைவுறுத்தினார். இந்நிலையில் பொதுச்சேவை துறையில் முறைகேட்டை களைய துணிச்சலாக முன்வந்து புகார் அளிக்கும் அரசு ஊழியர்களை தான் ஸ்ரீ முகமது கைருல் பாராட்டினார். பினாங்கு பட்டர்வுட் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் அடுத்த ஆண்டுக்கான பஞ்சாங்க நூலை வெளியிட்டுள்ளது. இந்துக்களுக்கு உரிய நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் ஆகிய 5 கூறுகளின் அடிப்படையில் அந்த பஞ்சாங்கம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தேவஸ்தான தலைவர் எஸ் சஞ்சிலதீபன் தெரிவித்தார். உள்நாட்டினர் மட்டுமல்லாது இந்தியாவைச் சேர்ந்த கணிப்பாளர்களும் இந்த பஞ்சாங்க தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்துக்கள் பின்பற்ற வேண்டிய அனைத்து நட்கூறுகளையும் இந்த பஞ்சாங்கம் உள்ளடக்கியிருப்பதாக கூறுகிறார் எஸ் சஞ்சிலதீபன். பட்டூத் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் குருக்கள் நம்ம பஞ்சாங்கம் எழுதினார். அந்த பஞ்சாங்கம் நம்ம மலேசியா ஹிந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்கும். காரணம் என்ன, இந்த பஞ்சாங்கத்தை அவர் ரொம்ப ரிசர்ச்சு இந்தியாவிலலாம் செக் பண்ணி மலேசியா மற்ற குருக்கள் கூடலாம் சேர்ந்து பேசி இது பண்ணி அந்த டைம் எல்லாம் கரெக்டான இது பார்த்து கழிச்சு எடுத்திருக்காரு. ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கும் பஞ்சாங்கம் அனுஷ்டான வாக்கிய பஞ்சாங்கம் என அழைக்கப்படுகிறது. அதன் சிறப்புகள் குறித்து மேலும் விவரிக்கிறார் தேவஸ்தான செயற்குழு உறுப்பினர் ராஜகுருக்கள். எத்தனையோ பஞ்சாங்கங்கள் வருது மலேசியாவில் இருப்பினும் இந்த பஞ்சாங்கம் உயிர் என்று சொல்லக்கூடிய ஜீவனும் கண் என்று சொல்லக்கூடிய நேத்திரமும் இந்த பஞ்சாங்கத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் தான் கும்பாபிஷேகங்கள், திருமணங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஆலயத்தில் முக்கிய நிகழ்வுகளாக செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்குது. இந்த பஞ்சாங்கத்தின் வழி மலேசிய வாழ் இந்துக்கள் பயன்பெற வேண்டும் என்பதே ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அவா. மேலும் சில நாட்டு நடப்புகள். அடுத்த ஆண்டு வாக்கில் சமூக நலத்துறையில் ஒப்பந்த பணியாளர்களின் எண்ணிக்கை 8000ஆக அதிகரிக்கப்படும். மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதில் நடப்பில் உள்ள துறைசார் அதிகாரிகள் எதிர்நோக்கும் சுமையை குறைப்பதற்கு அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மகளிர் குடும்ப சமூக நல அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் தெரிவித்தார். COVID-19 தொற்று பரவலால் வேலை இழந்தவர்கள் வருவாய் ஈட்ட இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என டாக்டர் ஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் கூறினார். கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட 2021 வரவு செலவு திட்டத்தில் பொதுச்சேவை துறையில் ஒப்பந்த அடிப்படையில் 50,000 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தங்கு சஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் அறிவித்திருந்தார். அதில் 80,000 மகளிர் குடும்ப சமூக நல அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகிறது. கோலாலம்பூர் டத்தோக்ராமாட்டில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 30 பேருக்கு உதவி பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் செய்தியாளர்களிடம் பேசினார்.
நகர்ப்புற மக்களுக்கு ஈடாக புறநகர் மக்களுக்கும் இணைய வசதி உள்ளிட்ட சிறந்த தொலைத்தொடர்பு சேவையை பெற்றிருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டை தொடர்பு பல்லூடக அமைச்சு கொண்டுள்ளது. குறிப்பாக நாட்டின் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இணைய சேவையை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு தமது அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக துணை அமைச்சர் டத்தோ ஜஹிடி ஜைனுல் அபிடின் தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு அங்கு தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தும் முயற்சிகளை தமது அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இன்னும் அதிகமான புறநகர் பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவையை ஏற்படுத்துவது தொடர்பில் அமைச்சு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் பேசி வருகிறது. மலேசியாவில் 95 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவை உள்ளது. குறிப்பிட்ட சில பகுதிகளில் அது பலவீனமாக இருப்பதை டத்தோ ஜஹிடி ஜைனுல் ஒப்புக்கொண்டார். அதற்கு தீர்வு காண்பதற்குரிய வழிவகைகள் ஆராயப்பட்டு வருகின்றன. பெர்லிஸ் படாங் பசாரில் முன்கள பணியாளர்களாக கடமையாற்றும் அரச மலேசிய போலீஸ் படையினரை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் துணை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கோலாலம்பூர் சாலையில் மின்னியல் ஸ்கூட்டரில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவை மீறி சாலையில் மின்னியல் ஸ்கூட்டரை செலுத்துபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க தலைவர் ஏசிபி ஜுல்கிஃப்லி யாஹ்யா தெரிவித்தார். அண்மைய காலமாக மின்னியல் ஸ்கூட்டரை சாலையில் பயன்படுத்துபவரை உட்படுத்தி பொதுமக்களிடமிருந்து பல புகார்கள் கிடைக்கப்பெறுவதாக அவர் கூறினார். அது மட்டுமின்றி அதனை பயன்படுத்துபவர்களால் சாலையில் வாகனமோட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுகிறது. சாலை விபத்துகளுக்கும் அது வித்திடுவதாகவும் ஏசிபி ஜுல்கிஃப்லி யாஹ்யா சுட்டிக்காட்டினார். மின்னியல் ஸ்கூட்டரை விளையாட்டு மைதானங்கள், பேரங்காடி வளாகங்கள் ஆகிய பகுதிகளில் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது. சாலையில் அதனை பயன்படுத்த விரும்புவோர் ஜேபிஜே சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குநரிடமிருந்து சிறப்பு அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். கோலாலம்பூரில் குறிப்பாக மிர்டேகா சதுக்கம், கோலாலம்பூர் இரட்டை கோபுர வளாகம், புக்கிட் பின்தாங் ஆகிய பகுதிகளில் மின்னியல் ஸ்கூட்டரை அதிகமானோர் பயன்படுத்துவதாக போலீஸ் அடையாளம் கண்டுள்ளது. குரலும் விளக்கமும். குரல் 439. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. தற்பெருமை கொள்ளாமலும் பிறருக்கு நன்மை தராத செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். நாளை இரவு மணி 7:30 தொலைக்காட்சி 2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.